வணக்கம். தலைப்புச் செய்திகள். அமைச்சர் என். ஆனந்த் முன்னிலையில் பாஜக நிர்வாகி விஜயதரணி தாவேகாவில் இணைந்தார். 10-15 ஆண்டுகளில் இந்தியாவை விஜய் வழி நடத்துவார் என பேட்டி. பெரியாறு மேகதாது பிரச்சனையில் தமிழக உரிமைகளை விட்டுத்தர மாட்டோம். அமைச்சர் CTR நிர்மல்குமார் உறுதி. திமுக மீண்டும் ஆளுங்கட்சியாக மாற சுறுசுறுப்பாக பணியாற்ற வேண்டும். மு.க. ஸ்டாலின் பேச்சு. லண்டன் சிம்பொனி ஆர்கெஸ்ட்ராவின் 92 இசைக்கலைஞர்களுடன் சிம்பொனி நம்பர் 1 நியூ பிக்னிக்ஸ் என்ற தனது முதல் ஆல்பத்தை பதிவு செய்து லிடியன் நாதஸ்வரம் சாதனை. சென்னை விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பெயர் மற்றும் புகைப்படங்களை அரசியல் கட்சிகளோ அல்லது பிற அமைப்புகளோ தங்களின் சுயலாபத்திற்காக பயன்படுத்தக்கூடாது என அகில இந்திய ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இப்போது அதிமுகவை பொறுத்தவரை பணம் படைத்தவர்களுக்கு மட்டும்தான் பதவி வழங்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் பச்சம்மாள் குற்றச்சாட்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சாரல் மழையால் நீர்வரத்து அதிகரிப்பு. குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல். ஆள் பிடிக்கிற வேளையில் இறங்கியுள்ளவர்களிடம் அதிமுக தொண்டர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் அறிக்கை. கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி காவிரி நீரை தாவேக அரசு பெற்றுத்தர வேண்டும். அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தல். 2 மாதத்திற்குள் வைகை அணையை தூர்வாரும் பணி முழுவீச்சில் தொடங்கும். வைகை அணை பகுதியை ஆய்வு செய்த அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. 17 வயது மைனர் பெண்ணிடம் அத்துமீறிய கால்பந்து பயிற்சியாளர் போக்சோவில் கைது. மீன் பிடிப்பதற்காக 61 நாள் தடை காலம் இன்று நிறைவடைகிறது. கடலுக்குள் செல்ல தயாராகும் மீனவர்கள். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.